வணக்கம். புதுவை தாவரவியல் பூங்காவை 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பித்து அழகுபடுத்தும் பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவையின் சுற்றுலா தலங்களுள் ஒன்றான மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற தாவரவியல் பூங்காவை சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மத்திய அரசின் நிதிக்கொடையின் கீழ் 8 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பித்து அழகுபடுத்த அரசு திட்டமிட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்களுக்கு சேவை கட்டிடங்கள், நடைபாதை மற்றும் சிற்றோட்ட பாதை வசதிகள், இணைப்பு மையம், நலன் சமன் செய்தல், வாகன நிறுத்தம் செய்ய வசதிகள், பூங்காவில் பொழுதுபோக்கு வசதிகள் போன்ற பணிகளை பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். விழாவில் சுற்றுலா அமைச்சர் ராஜவேலு, தலைமைச் செயலர் சேட்டன்பி சாங்கி, வேளாண் துறை செயலர் சந்திரகர் பர்தி, சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி, சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் ஆந்திராவிலிருந்து மீட்கப்பட்ட கொத்தடிமைகளை அழைத்துச் சென்ற புரோக்கர்கள் விடுவிக்காதது ஏன் என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை வில்லியனூரை அடுத்த கோர்க்காடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் செல்லஞ்சேரியைச் சேர்ந்த மற்றொருவரும் அப்பகுதியில் உள்ள இருளர் சமூகத்தினருக்கு மழைக்காலங்களில் பணம் கொடுத்து உதவியுள்ளனர். பின்னர் அவர்கள் கடனை அடைக்க கடந்த மாதம் அழகர், பாஸ்கர், கல்யாணி, ராணி, செந்தமிழ் செல்வன், வளர்மதி, சேகர், மூர்த்தி ஆகியோரை வேலைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் ஒப்பந்த காலம் முடிந்தும் அவர்கள் வீடு திரும்பாததால் வேலைக்கு அனுப்பி வைத்த புரோக்கர்களிடம் உறவினர்கள் கேட்டும் சரியான பதில் வராததால் பாதிக்கப்பட்டவர்கள் பழங்குடியின கூட்டமைப்பு தலைவர் ராம்குமாரிடம் தகவல் கொடுத்ததை அடுத்து அவர் கலெக்டர் தீபக்குமாரிடம் மனு அளித்தார். உடனே அவர்களை மாவட்ட நிர்வாகம் மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டது. மேலும் ஆந்திரா கண்ணாத்தூர் கிராமத்தில் கரும்பு வெட்டுவதற்கு கொத்தடிமைகளாக விடப்பட்டிருந்தது. அவர்களை மீட்டு புதுவைக்கு அழைத்து வந்தது. பின்னர் கலெக்டர் தீபக்குமார் உத்தரவுப்படி அதிகாரிகள் கொத்தடிமைகளாக அவர்களை அழைத்துச் சென்ற புரோக்கர்களிடம் வேலை நாட்கள் முடிந்த பிறகும் அவர்களை விடுவிக்காதது ஏன் என்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் பழங்குடியின கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையில் வில்லியனூர் சப் கலெக்டர் பார்த்திபனிடம் புரோக்கர்களால் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும், ஊரக வளர்ச்சி முகமை மூலம் கல்வீடு கட்டித்தர வேண்டும், சலுகைகள் பெற கொத்தடிமைகள் விடுப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட சப் கலெக்டர் அரசிடம் உதவி பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நாங்கள் எங்களுடைய புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பாக சார்பு ஆட்சியிடம் நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதியில் இந்த பழங்குடியின மக்கள் கொத்தடிமையா இருக்காங்க. அந்த மக்களை மீட்கணும். மேலும் அந்த விடுவிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உடனே விடுவிப்பு சான்றிதழ், அதாவது ரிலீஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் நாங்கள் அதையும் சொல்லியிருக்கோம். புதுவையில் வழக்கறிஞர்கள் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் வழக்கு விசாரணை பணிகள் முடங்கியுள்ளன. புதுவை குடும்பநல நீதிமன்றத்தில் கடந்த 28ஆம் தேதி ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக நீதிபதி பஷீர் அகமதை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கடந்த வாரம் 4 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நீதிபதி பஷீர் அகமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு புகார் அளித்ததால் அதற்கு விளக்கம் கேட்டு நீதிமன்றம் வழக்கறிஞர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து வழக்கறிஞர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து 5வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் போராட்டம் காரணமாக புதுவை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை பணிகள் முடங்கியுள்ளன. வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்டுள்ள நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழக வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பும் வேலை நிறுத்தம் மேற்கொண்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை காங்கிரஸ் கட்சி பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிற்கு புதிய தலைவராக செல்வ கணபதி மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதியதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் தலைவர் செல்வ கணபதி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியனை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் வீரராகவன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி முதல் தலைமை தபால் நிலையம் அருகே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினரும் கட்சியினரும் போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் அறிவித்திருந்தது.
அதனை பிரகடனப்படுத்தும் வகையில் தொடர்ந்து 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தில் இணைந்துள்ள 130க்கும் மேற்பட்ட சங்கங்கள் சார்பில் தபால் நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சம்மேளன பொதுச் செயலாளர் பிரேமதாசன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் புதுவையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் அலுவலகம் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் புதுவை முகாம் அலுவலகம் கம்பன் கலையரங்க மாடியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த நிலையில் புதுவை நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த அந்த அலுவலகம் தற்போது எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் வீட்டிற்கு மாற்றப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் மத்திய அமைச்சர் அலுவலகம் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை பல்நோக்கு சேவா மையத்தில் நடந்த குறுந்தொழில் முனைவோர் திட்ட சான்றிதழ் வழங்கும் விழாவில் பயிற்சி முடித்த 120 மகளிருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை பல்நோக்கு சேவா மையம் மற்றும் நபார்டு வங்கி இணைந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சுய குழு பெண்களுக்கு குறுந்தொழில் முனைவோரின் பயிற்சி மூலம் எம்ப்ராய்டரி, அழகு கலை உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் டாக்டர் வரலட்சுமி தலைமையில் நடந்த விழாவில் நபார்டு வங்கி துணை பொது மேலாளர் ஸ்ரீபதி கல்குரா, இந்தியன் வங்கி பரமேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், இடையார்பாளையம், தவளக்குப்பம், பூர்ணாங்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து வந்து பயிற்சி பெற்று பயனடைந்த 120 பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை நிர்வாக இயக்குநர் அருட்தந்தை ஆல்பர்ட் தம்பிதுரை தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதி இடங்கள் நிரப்பப்பட்டு வரும் நிலையில் புதியதாக பெண் வழக்கறிஞரை நீதிபதியாக நியமிக்க ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 60 நீதிபதி பணியிடங்கள் உள்ள நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் இதில் 19 பணியிடங்கள் காலியாக இருந்ததை அடுத்து 7 புதிய நீதிபதிகளை நியமித்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி PN பிரகாஷ், புஷ்பா சத்யநாராயணா, K. கல்யாணசுந்தரம், S. வைத்தியநாதன், R. மகாதேவன், V.S. ரவி, G. சொக்கலிங்கம் ஆகியோர் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக பதவியேற்றனர். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 48ஆக உயர்ந்ததுடன் காலி பணியிடங்கள் 12ஆக குறைந்தது. இந்த நிலையில் மேலும் ஒரு பெண் வழக்கறிஞரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்க ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக அரசு சிறப்பு பிளீடராக பணியாற்றி வரும் V.M. வேலுமணியை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்திருந்தது. இந்த பரிந்துரையை பரிசீலித்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி V.M. வேலுமணியை நீதிபதியாக நியமிக்க ஒப்புதல் அளித்து கடந்த வாரம் உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிபதியாக பதவியேற்பதற்கான அறிவிப்பை வெளியிட V.M. வேலுமணியிடம் நேற்று முன்தினம் கையெழுத்து பெறப்பட்டது. இதையடுத்து இவரை நீதிபதியாக நியமித்து ஜனாதிபதி விரைவில் உத்தரவு பிறப்பிப்பார் என்றும் வருகிற 18ஆம் தேதி அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. இத்தாலி நாட்டில் ஆளும் கூட்டணியில் இருந்து முன்னாள் பிரதமரின் கட்சி விலகியதை அடுத்து தற்போதைய பிரதமர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இத்தாலி நாட்டில் மத்திய இடதுசாரி ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த என்ரிகோ லெத்தா பிரதமராக பதவி வகிக்கிறார். இந்நிலையில் ஆளும் கூட்டணியில் இருந்து முன்னாள் பிரதமர் சில்வியோ பெர்லுஸ்கோனியின் கட்சி திடீரென்று ஆதரவை வாபஸ் பெற்றது. இதனையடுத்து பாராளுமன்ற இரு சபைகளிலும் பிரதமர் லெத்தா நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் உரை நிகழ்த்தும் போது பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் 2015ஆம் ஆண்டில் பொருளாதாரம் 2% வளர்ச்சி பெறும் என்றும் உறுதியளித்தார். அவருடைய அரசுக்கு சிறிய கட்சிகள் ஆதரவு கொடுத்தன. பிறகு நடைபெற்ற ஓட்டெடுப்பில் நம்பிக்கை தீர்மானம் 173க்கு 127 என்ற வாக்குகளில் வெற்றி பெற்றது. இதனால் ஆட்சியும் தப்பியது. ஆஸ்திரேலியாவில் பள்ளி சிறுவன் ஒருவன் அந்நாட்டின் ரெக்கார்ட் புத்தகத்தில் அதிவேக ஓட்டக்காரராக இடம்பெற்றுள்ளார். உலகின் அதிவேக ஓட்டக்காரரான ஜமைக்கா நாட்டின் உசைன் போல்ட் தனது 14வது வயதில் 200 மீட்டர் தூரத்தை 21.81 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்தார். ஆனால் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் பகுதியைச் சேர்ந்த 14 வயதான பள்ளி சிறுவன் ஜேம்ஸ் கல்லேகர் டவுன்ஸ்வில்லே என்ற இடத்திலிருந்து நடந்த ஓட்டப்பந்தயத்தில் 200 மீட்டர் தூரத்தை கடக்க 21.73 வினாடிகள் மட்டுமே எடுத்துக் கொண்டுள்ளார். இவர் உசைன் போல்ட்டை விட 0.08 வினாடிகள் குறைவான நேரத்திலேயே குறிப்பிட்ட தூரத்தை கடந்துள்ளார். இதன் மூலம் சிறுவன் ஜேம்ஸ் கல்லேகர் அந்நாட்டின் ரெக்கார்டு புத்தகத்தில் அதிவேக ஓட்டக்காரராக இடம்பெற்றுள்ளார்.
இந்த அதிசய சிறுவன் ஜேம்ஸ் கல்லீகர் வரும் 2016ஆம் ஆண்டில் ரியோ டி ஜெனீரோவில் நடக்கவுள்ள ஒலிம்பிக்கில் ஆஸ்திரேலியா சார்பில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் சர்வதேச பாதுகாப்பு படையின் தலைமையகம் அருகே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்க தூதரகத்திற்கும் சர்வதேச பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கும் அருகே இந்த குண்டுவெடிப்பு நடந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குண்டு வெடித்ததை அடுத்து அதனை நேரில் பார்த்தவர்கள் மற்றும் சத்தம் கேட்ட பொதுமக்கள் அங்கிருந்து அலறி அடித்து ஓடினர். சில நாட்களுக்கு முன்னர் நேட்டோ தலைமையகத்திற்கு வந்த ஜெர்மன் வாகனத்தை குறிவைத்து தீவிரவாதி நடத்திய தற்கொலை தாக்குதலில் 8 பேர் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.